பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒருவர் ஜனாசாவை அழகிய முறையில் குளிப்பாட்டி அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய தகாத அடையாளங்களை மறைத்து விடுகிறாரோ அவரினுடைய 40 பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மரணித்தவரை குளிப்பாட்டுவது ஆக சிறந்த ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணித்தவருக்கு கஃன் இடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுந்துஸ் என்கின்ற பட்டாடையை சுவர்க்கத்தில் அணிவிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணித்தவருக்கு கஃன் இடுவதும் ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணித்தவருக்காக வேண்டி கபர் தோண்டி உள்ளே இறங்கி அடக்கம் செய்கிறாரோ, உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு வீட்டை கட்டி கியாமத்து வரை வசிப்பதற்கு தருகிறார் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒருவருக்காக வேண்டி கபர் தோண்டி உள்ளே இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் மரணித்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை.